ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிலபிஃபிகேஷன். இது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அசைகள்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரசை ஈரசைன்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இப்போ இங்கிலீஷில் படிக்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்காக இந்த சிலபிஃபிகேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் சிலபிஃபிகேஷன் இருக்குது. நம்ம இதில் ஒரு 4 டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோனோசிலபிக் வேர்ட்ஸ், செகண்ட் ஒன் disyllabic words, third one trisyllabic words, fourth one polysyllabic. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மோனோசிலபிக் வேர்ட்ஸ்க்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஆக்ட், லைஃப், பிளாட், ஒன், ஆல், ஸ்கூல். இது எப்படி மோனோசிலபிக்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ, அந்த சவுண்ட்ஸ் வர இடத்துல நம்ம பிரேக் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ இப்போ மோனோசிலபிக்கில் நம்ம ஒரே ஒரு அசை தான் இருக்குது. அதில் நிறைய ஓவல்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஓவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆக்ட் அ சவுண்டு தான் இருக்குது. செகண்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் அ சவுண்டு வருது இல்லையா. ஆனால் அந்த வேர்டு எண்ட் வித் இ, அந்த ஈயை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் லெட்டர்ஸை பார்க்கக்கூடாது, சவுண்ட்ஸ் தான் பார்க்கணும். இப்போ பிளாட் ஆர் சவுண்ட் வருது இல்லையா. ஒன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓஎன்இ, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒன் சொல்லக்கூடாது, ஒன் சொல்லணும். ஸோ அ சவுண்ட் வருது, அந்த ஒரே ஒரு சவுண்ட் தான் வருது. ஸோ இது ஒன் சிலபிக் வேர்டு, அதாவது மோனோசிலபிக் வேர்டு. ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா டபுள் ஓ வரலாம், ஆனால் அது ஒரு மோனோசிலபிக் வேர்டு. அதை ஒரே ப்ரொனன்சியேஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைசிலபிக் வேர்ட். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் வவல்ஸ் வச்சு தான் இந்த வேர்ட்ஸை பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின், அகெயின். ஸோ இதில் 2 சிலபிள் இருக்கு. அவுட் பிரேக், அவுட் பிரேக். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, சஸ்பெக்ட், சஸ்பெக்ட். தேர்ட் வேர்ட் moral, fourth word careful. இப்போ இது எல்லாமே இந்த வவல்ஸ் வச்சு தான் நம்ம டைசிலபிக்காக பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரைசிலபிக் பார்க்கலாம். பியூட்டிஃபுல், இன்டென்ஷன், இன்ஜஸ்டிஸ், டுமாரோ, ட்ரெடிஷன். இதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் கிளாப் பண்ணி கூட பார்க்கலாம். பியூட்டிஃபுல், நீங்கள் கிளாப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸை ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பாலிசிலபிக் வேர்ட்ஸ். பாலிசிலபிக் வேர்ட்ஸ்னால் மோர் தென் 4 syllable. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், இதை எப்படி பிரிக்கலாம்னா இன்டெலிஜென்ட். இன்ஃபீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி. நெக்ஸ்ட் வேர்ட் personification, personification. Fundamental, fundamental. University, a university. ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த மோனோசிலபிக் வேர்ட். ஆப்ஷன் A teacher, B pencil, C book, D mother. இதோட ஆன்சர் என்னன்னா book. ஆப்ஷன் C book. Next question, which word is trisyllabic word? Option A beloved, option B leader, option C ending, ஆப்ஷன் டி பிரேக். இதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிலவர்ட். லாஸ்ட் கொஸ்டின், டிவைட் த வேர்ட் கரெக்ட்லி இன்டு சிலபிள்ஸ். ஆப்ஷன் பாருங்க, இந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.